கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்தமான தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசுவே மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசுவே ஜீவ ஒளி. யாரெல்லாம் இந்த புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீங்களோ, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி இருளை நோக்கி போகும்போது கர்த்தர் சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அழகா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போதுதான் வாழ்க்கை வெளிச்சம். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது அவன் மரண இருளுக்குள்ள போயிட்டிருக்கான். மரண இருளின் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கு. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவன் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எந்த தேசத்துக்குள்ள இருந்து அந்த செய்தி கேட்டாலும் சரி, நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மரண இருளில் சில குடும்பம் மரண இருளில் கட்டப்பட்டிருப்பாங்க. யார் எங்களுக்கு விடுதலை செய்வார்? விக்கிர வழிபாடுலையும், மாந்திரியத்திலையும், உலக வழிபாடுகளுக்குள்ளேயும், பாவத்திலையும், அக்கிரமத்திலையும், அசுத்தத்துக்குள்ளேயும், அருவருப்புகளையும், தீட்டான பாவத்துக்குள்ளேயும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அடிமையில இருக்காங்க. அது ஒரு இருள். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து ராத்திரி வரைய செல்போன் கையில் வச்சிருப்பாங்க. அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. சில வாலிபு பையங்க ஸ்கூல் பாடம் படிக்காம, காலேஜ் பாடம் படிக்காம ஆன்லைன்ல போய் ஏதாவது தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸ்டேட்டஸ், யூடியூப் சொல்லிட்டு ஆன்லைன் கேமு, சில ஆப்லாம் இருக்கு. பல வீடியோக்களை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் கண்ணு கெட்டு போயிடும், சிந்தனை அசுத்தமா மாறிடும், இருதயம் தீட்டுப்பட்டுரும். அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே இருளா இருக்கும். எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இருள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள யாரு மீட்டு எடுப்பா? நம்ம யோசித்து பார்ப்போமே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இந்த நாளில். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவே அந்த மெய்யான ஒளி, இயேசுவே அந்த ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த மனுஷனையும், யாரெல்லாம் இந்த நாளில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கூட இருப்பாரானால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க.
எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகள் மேல என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கணும்ப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அப்பா விசேஷம் அந்த நாளில் உங்களுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். எந்த குடும்பத்துல இருளில கட்டப்பட்டிருக்காங்களோ, பாவ அடிமையில கட்டப்பட்டிருக்காங்களோ, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, மரண இருளான தேசத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, இருளில நடக்கிற எந்த ஜனங்கள்ல இருந்து செய்தி கேட்டாலும் சரிப்பா, உங்களுடைய வாழ்க்கையிலே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய மெய்யான ஒளி பிரகாசிக்க வேண்டும். உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து சம்பூர்ணமாக அப்போ உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட கூட ராஜா, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகளின் ஆசீர்வித்தாங்க. துதிகன மகிமெல்லாம் ஒருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து சொல்ல பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தியானிக்கிறோம். புதிய நாளிலும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.